ஷாபான்ல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நோன்பு பிடிப்புகின்றவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். என்னன்னு சொன்னால், நீங்கள் ஷாபான்ல பிடிக்கிற நோன்பு ரமலான்ல போய் டச் ஆகிற மாதிரி நோன்பு பிடிக்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை. நபி அவர்கள் அதாவது ஷாபானுடைய கடைசியில் நோன்பு பிடிப்பதை நபி அவர்கள் தடுத்தார்கள். ஷாபானுடைய கடைசியில் நோன்பு பிடிப்பதை தடுத்தார்கள். அப்படின்னா இப்போ ஒரு ஆள் நோன்பு பிடிக்கிறார், ஷாபான்ல சிறப்பு நோன்பு பிடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி பிடிக்கிறாரு. 29வது நாள் நோன்பு பிடிக்கக்கூடாது. ஏன் 29 நாள் நோன்பு பிடிக்கக்கூடாதுன்னா, அடுத்த நாள் ரமலானாக இருக்கலாம். இவர் இன்றைக்கு நோன்புல இருந்தார் என்று சொன்னால், நேற்று நோன்பு இன்றைக்கு நோன்பு என்ன செஞ்சிடும், ஆகிரும். அது ரமலான 31 மாதிரி காட்டுற நிலைமைக்கு என்ன செய்யும், வரும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பகுதியில் நோன்பு பிடிக்க வேண்டாம். அதாவது ரமலானை ஆரம்பிக்கிற பொழுது ரமலான் முதல் நாளிலிருந்து ஆரம்பிக்கணும். ஏற்கனவே உள்ள நாளோடு என்ன செய்யக்கூடாது, கண்டினியூ ஆகக்கூடாது. ஒருவருக்கு மட்டும் அதில் அனுமதிக்கும், ஒரே ஒருவருக்கு மட்டும். ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிச்சிட்டு வர வளமை இருக்கு அவருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிச்சிட்டு வர வளமை இருக்கு. அப்படி வளமையாக வந்தவருக்கு 29வது நாள் என்ன செய்யுது, அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 29வது நாள் வருகிறது. அப்படி 29வது நாள் அவர் நோன்பு பிடிச்சி அடுத்த நாள் ரமலான் வருமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. 29வது நாள் அவர் 29 நோன்பை பிடிச்சிட்டு அடுத்த நாள் ரமலான் வருமாக இருந்தால் அது அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் சேர்த்து பிடிச்சாலும் கூட பிரச்சனை இல்லை. காரணம், அவரோட நோக்கம் ரமலானை சேர்த்து பிடிக்கிற மாதிரி இருக்கல. சரி, இந்த தடையை ரசூலுல்லாஹ் ஏன் செஞ்சாங்க தெரியுமா? ரமலான் இப்படி விளங்கக்கூடாது என்பதுக்கு என்ன காரணம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்சாம யௌம ஷக்கி, சந்தேகத்துக்குரிய நாளில் யார் நோன்பு பிடிக்கிறாரோ ஃபகத் அஸா அபுல் காசிம், அவர் அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யௌமு ஷக் என்று சொன்னால் என்னென்ன நாட்கள்? யௌமு ஷக்ன்றது என்னென்ன நாட்கள்? 2 நாளைக்கு, அப்படித்தானே? யௌமு ஷக் அந்த 2 நாளும் என்ன? எப்படி? ஒன்று நாளைக்கு நோன்பா இல்லையான்ற நாள், இன்னொன்று நாளைக்கு பெருநாள் இல்லையான்ற நாள். சரி, இப்போ இந்த ஹதீஸுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். என்ன? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யௌமி ஷக்கி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்சாம யௌம ஷக்கி ஃபகத் அஸா அபுல் காசிம், யார் அபு ஷக்கில் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார். இப்போ நாளைக்கு பெருநாளா இல்லையான்னு சந்தேகம், நாளைக்கு பெருநாளா இல்லையான்னு சந்தேகமான நாள். இப்போ சந்தேகமான நாளில் நோன்பு பிடிக்க கூடாதுன்னு சொன்னால், பிடிக்க ஏழுமான நாளில் தானே பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு பிடிக்க ஏழுமா இருக்கணும். அப்போ இந்த தடை எப்போ? பகல் நேரத்தில் உள்ள தடை தான். பகல் நேரத்தில் உள்ள தடை தான். இன்றைக்கு பிறை இருக்குதா இல்லையான்னு பார்க்குறீங்க, மேகமூட்டமாக இருக்கு, விளங்கலை. இப்போ உங்களுக்கு சந்தேகம், என்ன சந்தேகம்? பிறை இருக்குதா இல்லையா நமக்கு விளங்கலை என்ற சந்தேகம். இப்போ அடுத்த நாள் யௌமு ஷக்கா இல்லையா, சந்தேக நாளா இல்லையா, நோன்பு பிடிக்கலாமா? இப்போ நீங்கள் சொன்ன விளக்க அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் சொல்லுது நாளைக்கு பெருநாளா இல்லையாண்டு மேகமூட்டம் இருந்துட்டா 30 நாள் நோன்பு பிடிக்க கூடாது. அடுத்த நாள் பெருநாள். 30 நாள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிக்கக்கூடாது. அடுத்த நாள் பெருநாள். எனவே யௌமு ஷக் என்பது நாளைக்கு நோன்பா இல்லையான்ற நாள் மட்டும்தான், ஷாபான் ரமதான் மட்டும்தான். ஒரு நாளும் நாளைக்கு பெருநாளா இல்லையான்றது யௌமு ஷக் அல்ல. நிறைய பேர் யௌமு ஷக்குன்னு அதை விளங்கி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கு நாளைக்கு பெருநாளா இல்லைன்னு ஒரு சந்தேகம் வருமே, அதை வச்சு SMS போடுவாங்க, நாளை யௌமு ஷக், அதனால என்னது இப்படி என்று இப்படியே போட்டு போய்விடும். ஆனால் யௌமு ஷக் அல்லது யௌமு ஷக் மொழி ரீதியாக எடுத்தா யௌமு ஷக்கு தான். எனக்கு ஒரு சந்தேகம் ஆகிக்கும், என்னது நாளைக்கு சனிக்கிழமை இல்லை எனக்கு சந்தேகம் வந்தால் எனக்கு யௌமு ஷக் தான். அது எனக்கு வர சந்தேகமெல்லாம் யௌமு ஷக் அல்ல. மார்க்க ரீதியாக யௌமு ஷக் என்ன தெரியுமா? ரமலானா இல்லையா, இதுதான் யௌமு ஷக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு ரமலானா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததா நோன்பு பிடிக்க வேணாம். நோன்பு பிடித்தால் அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறார். நாளைக்கு ரமலானா இல்லைன்னு சொன்னா அசல் என்ன, ஷாபான் தான். அது ஷாபானுடைய கடைசி தான். ஏன்னா நம்ம 29 நைட்ல இருப்போம், சந்தேகம் வரும் நாளைக்கு ரமலானா இல்லையாண்டு. இந்த சந்தேகம் எதை வச்சு வருது? நம்ம பிறை அடிப்படையில் தான் என்ன செய்யறோம், பிறையை கொண்டு போறோம். ஆனா சிலருக்கு யௌமு ஷக்கே வரவே வராது. சிலருக்கு யௌமு ஷக் வரவே வராது. ஏன்? அவங்க எல்லாம் தீர்மானிச்சாச்சு, நாளைக்கு ரமலான்னு தீர்மானிச்சாச்சு. அப்போ யௌமு ஷக் வராது. இது யார் யௌமு ஷக்கு? எல்லாம் படிக்காத சஹாபாக்களுக்கு. அவங்களோட பார்வையில் யார் இது? தெரியாம வாசிக்க தெரியாம இருந்தாங்களே, அந்த நபித்தோழர்களுக்கு தான் யௌமு ஷக். ஏன் அவர்களுக்கு யௌமு ஷக்? அவங்களுக்கு படிக்க தெரியாது, வாதிக்க தெரியாது, அவங்களுக்கு மட்டும் யௌமு ஷக். நாங்களாம் இப்போ அட்வான்ஸான ஆக்கள். ஆனால் நபித்தோழர்கள் அறிவித்த ஜக்காத்து கணக்கே மீராஸ் கணக்கே போட சொன்னாங்கன்னா அடுத்த செகம் போட மாட்டாங்க. அவ்வளோ அழகான மீராஸ் கணக்கையும் சட்ட ரீதியான கணக்கு 8ல் 1, 4ல் 1, 6ல் 1, 10ல் 1, 5ல் 1 இருக்குதே, இதுகளை போட சொன்னாங்கடா போட்டுக்கல மாட்டாங்க. ஜக்காத்து கணக்கு இருக்குதே, 40க்கு இத்தனை, 80க்கு இத்தனை, 100க்கு இத்தனை, 200க்கு இத்தனைன்னு சொல்லி போட்டுக்கல மாட்டாங்க.
அதே போல தியா கணக்கு இருக்குது. ஒரு மனிதன் வந்து கொலை செஞ்சு இந்த மாதிரி இருந்து பரிகாரம் கொடுக்குற டைம்ல வர கணக்குகள் போட்டுக்கொள்ள மாட்டாங்க. இதெல்லாம் படிக்காதவங்கள அறிவிச்சாங்க. அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நபித்தோழர்கள் வந்து எழுத்து விஷயத்துல அவங்க அப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க, கணக்கு விஷயத்துல அப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்களாம், 10 10 இப்படி மடக்கினாங்களாம். பாத்தீங்களா, இது கூட சஹாபாக்களுக்கு என்ன தெரியாம இருந்தது. உனக்கு அந்த ஹதீஸை விளங்க தெரியல, விளங்கிட்டா? அந்த ஹதீஸ்ல இப்படி இப்படி காட்டின உடனே ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க 10 10 10. மாதம் என்றது இப்படியும் அமையும், மறுபடி இப்படி காட்டி இப்படி காட்டி இப்படியும் அமையும், 29 30 அமையும். நான் கேட்கிறேன், ஒரு ஆளுக்கு வந்து நம்பர் தெரியாது, எண்ணிக்கை தெரியாது, அவருக்கு இப்படி காட்ட என்ன பிரயோசனம்? யாருக்கோ கை காட்டுறாங்கன்னா நிறைய பேர் வழங்கிட்டா, ஏன்னா அவருக்கு எண்ணிக்கை தெரியாது. சஹாபாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது, 70,000 கையில் காட்டுங்கன்னா எப்படி காட்டுவோம்? அந்த அரபு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது, 70,000 காட்ட ஒரு பேரில் காட்டிடுவான், விளங்கிட்டா? 1,00,000 ஒரு பழக்கம் இருந்தது, 30 காட்டுறதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, 50,00,000 காட்டுறதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. கையை காட்டுறதுல அவங்கள்ட்ட ஒரு வளமை இருக்குது, விளங்கிட்டா? அதைத்தான் நபித்தோழர் ரசூலுல்லாஹ் இப்படி காட்டினாங்க. அந்த வளமையை, அந்த மக்கள்கிட்ட இருந்த வளமையை, அவங்கள்ட்ட எல்லாமே வளமை இருக்கு. அத்தையாத்துக்கு இப்படி போட்டால் எத்தனை சொல்லுவாங்க? 90 50 53 சொல்லுவாங்க. எப்படி 53 இது? சரியா? அதை கொஞ்சம் பேர் கணக்கு காட்டுறாங்க, இது 3 இப்படி தான் அரபுல என்று, இது 53. அவர்களுக்கு 53 இதுதான். அவங்க இப்படி காட்டினாங்கன்னா 53, இப்படி காட்டினாங்கன்னா 53. 53 என்ற அமைப்பில் போடுவார்கள் என்று சொன்னா, இதுல 53 பார்த்திருக்கப்படா, எங்க 5, இது 5 விளங்கிட்டானே, இது 3, இதுல இல்ல. எப்படி காட்ட போறீங்க 53? இதுல 53 இல்ல. ஆனால் அவர்கள் இப்படி காட்டினாங்கன்னா 53. இப்படி கணக்கு வச்சிருந்த சமுதாயம் அது. எழுத தெரிஞ்சதுனால எல்லா கணக்கையும் மறந்துட்டோம், அவ்வளவுதான். நம்மளுக்கு எழுத தெரியுமே, அதனால எங்களுக்கு 53 தெரியும், 83 தெரியும், எழுதினா தான் தெரியும். இந்த லெவலில் நாங்கள் இருந்துட்டிருக்கிறோம். அதைத்தான் நபியவர்கள் இப்படி காட்டினார்கள். அவர்களிடத்தில் கணக்கை காட்டுவதற்கு ஒரு அஜீபான ஒரு முறை என்ன செஞ்சது, வித்தியாசமான ஒரு முறை இருந்தது. அதைத்தான் அவங்க இப்படி இப்படி காட்டினாங்க. சரியா? இந்த எண்ணிக்கை, அதாவது நபித்தோழர்கள் 10, நம்ம வளமையா எல்லாரும் என்ற மாதிரி அவங்களும் 10 என்றாங்க, விளங்கிட்டா? இது தெரியுமா உங்களுக்கு? அதனால அவங்க வளமையா என்ற மாதிரி எண்ணினாங்க. ஆனா நம்ம 100 வரைக்கும் இப்படி எண்ணுமா, 10 10 10 இப்படி எக்ஸஸ் எடுக்கணும்னு நினைப்போம். சரியா? நம்ம காட்டுறதுக்கு ஒரு முறை இல்லை. அவர்கள் 1,00,000 காட்டுவாங்க, 1 கோடியையும் காட்டுவார்கள், நம்பரையும் என்ன செய்வாங்க, இந்த 10 விரலால காட்டிடுவாங்க. அவ்வளோ கணக்கு தெரிஞ்சவங்க. அதனால யௌமு ஷக் வந்து எல்லாருக்கும் உரியது. யௌமு ஷக் வந்து எல்லாருக்கும் உரியது. அவர்களை விட எங்களுக்கு தான் உரியது, எங்களுக்கு தான் அது உரியது. ஏன்னா நாங்கள் சாஃப்ட்வேரில் பார்த்துட்டு இருக்கிறோம், அவங்க அது இல்லாமல் பார்த்தாங்க. எங்களுக்கு தான் அது கணக்குரிய யௌமு ஷக்ன்றது. இந்த யௌமு ஷக் என்பது ரமலானா ஷஅபானா என்ற சந்தேக நாள மட்டும்தான். நாளைக்கு ஷஅபான் 30 இல்ல ரமலான் ஃபர்ஸ்டா என்ற நாளில் நோன்பு பிடிக்க கூடாது. ஆனால் நாளை பெருநாளா இல்லையான்ற நாளைக்கு இது என்ன செய்யாது, பொருந்தாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொன்னவங்க ஹதீஸ் ஒழுங்கா என்ன செய்யல, விளங்கவில்லை. இது நாங்கள் அடிப்படையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இந்த யௌமு ஷக் விஷயத்தில் இந்த வாதத்தை நம்ம விளங்கப்படுத்தின உடனே ஜஹலுக்கு, தமிழ் அறியாமை, இது வந்து உலகத்தில் இப்படி யாரும் வழங்கலை, ஆனால் தாங்க விளங்கினத்துக்காக வேண்டிய அந்த அறியாமைக்கான ஒரு வாதம் வச்சாங்க. அதான் நம்ம யௌமு ஷக் நைட்டில் தானே, காலையில் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரு தானே, நாளைக்கு நோம்பு இல்லைண்டு, நாளைக்கு பெருநாள் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருது தானே, அல்லது நாளைக்கு நோம்பட்டு கன்ஃபார்ம் ஆகிருது தானே, ஷக்கு இருந்தால் தானே ரசூலுல்லாஹ் நோம்பு பிடிக்க வேணான்னாங்க அப்படின்றாங்க. இப்போ நான் கேட்குறேன், நோம்பு பிடிக்க வேணானே ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க, இரவுலையா நோம்பு பிடிப்பான்? இரவுலையா நோம்பு பிடிப்பாங்க? பகலில் தான் பிடிப்பாங்க. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் பிடிக்க வேணான்றாங்கன்னா அந்த இடத்துல பிடிக்க 7 மாதிரி இருக்கணும். பன்றி தின்னுவது ஹராம் என்றால் பன்றி தின்ன 7 மணி அர்த்தம், அது விளங்குது. பன்றி தின்ன 7 சுட்டி தான் பன்றி தின்னுவது ஹராம் அப்படின்னு சொல்ற. 7வது ஒன்றை தின்றது ஹராம் இஸ்லாம் என்ன செய்யாது, பேசிக்கிட்டு இருக்காது. மரணிப்பது ஹராம் இஸ்லாம் சொல்லலையே, மரணிக்காம இருக்க உலகத்தில் இயலாது. 7 என்றால் மட்டும்தான் இஸ்லாம் சட்டம் போடும், அந்த இடத்துல மனிதனுக்கு சாத்தியம். இது மாதிரி இரவுல நோம்பு பிடிக்கிறது இல்லை, பகலில் தான் நோம்பு பிடிப்பாங்க. அதனால அந்த டைம்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, நோம்பு பிடிக்க கூடாது. ஏன்? உங்களுக்கு சந்தேகம், இரவு நேரத்தில் மேகமூட்டம், நாளைக்கு 30 1 இந்த சந்தேகத்தை பிடிக்க வேண்டாங்க. இது ஷஅபானுக்கு ரமலானுக்கு உரியதை ஒழிய மற்றபடி எதுக்குரியதில் யாராவது உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல அது இதுல தெரியாம யௌமு ஷக்னு போட்டாங்கன்னா உடனே அந்த அறிவை என்ன செஞ்சிருங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. யௌமு ஷக் இதுவல்ல, யௌமு ஷக் இதுவல்ல. எனவே நாங்கள் என்ற அளவுக்கு 28 29 இதில் நம்ம நிறுத்திக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்களா நாங்கள் 5லே நிறுத்திக்கோண்டு, நாங்கள் அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டோம், 28 29 போக மாட்டோம், 5லே நம்ம என்ன செஞ்சிருவோம், முடித்து விடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்றாங்கன்னா அப்படி ஆர்வத்தில் நோம்பு பிடிச்சி 29 28 என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாதுன்னு தடை செய்யறாங்க.